இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேமல்ஸையும் எடுத்துக்கோங்களேன். அதுல முக்காவாசி தான் உடம்பு முழுக்க ரோமங்களால நிறைஞ்சிருக்கும். அந்த மீதி இருக்கிற கொஞ்சோண்டு உயிரினத்துக்கு மட்டும்தான் உடம்புல முடி இருக்காது. இதுல மனுஷங்களும் ஒண்ணு. ஆனா இதே மனுஷங்க பிறக்கும் பொழுதே உடம்புல முடி இல்லாம பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ஹோமோ எரெக்டஸா இருந்த அந்த காலகட்டத்துல உடம்பு முழுக்க நம்மளும் மற்ற விலங்குகள் மாதிரி முடியோட தான் இருந்தோம். காலப்போக்கில் நம்ம பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது நம்ம உடம்புல இருந்த முடி எல்லாமே கொட்டி போகுது. ஸோ ஒரு பரிணாம வளர்ச்சியில முடி என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம உடம்புல இருந்த இந்த முடி எல்லாத்தையும் நம்ம இழந்தோம்ல, இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல்ல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம ஹோமோ எரெக்டஸா வாழ்ந்த பொழுது விலங்குகளை வேட்டையாடி தான் முக்காவாசி நம்மளோட உணவை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மானை எடுத்துப்போம். இந்த மானை ஒரு மனுஷனும் வேட்டையாட ட்ரை பண்ணுவான், ஒரு புலியும் வேட்டையாட ட்ரை பண்ணும். ஸோ இப்போ நம்ம கதையில மொத்தம் 3 கேரக்டர், ஒன்று மான், இன்னொன்று மனுஷன், இன்னொன்று புலி. இப்போ இந்த மூணுத்தோட எபிலிட்டியவும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய போற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணுத்துல மனுஷங்க தான் ரொம்ப வீக்கஸ்ட் லிங்கா இருப்பாங்க. ஒரு மானால 60லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓட முடியும். ஆனா அதை வேட்டையாட நினைக்கிற மனுஷனால 36லேருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். ஆனா அதுவே இதை வேட்டையாட நினைக்கிற இன்னொரு விலங்கான புலியால 55லேருந்து 65 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓட முடியும். இப்போ இந்த மானால இதே டாப் ஸ்பீடில் 2லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஆனா மனுஷங்களாலையும் புலியாலையும் வெறும் 100 மீட்டர் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ வெறும் ஓட்டத்தை மட்டுமே வச்சு இந்த மானை பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த புலி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துது. ரொம்ப பொறுமையா நிதானமா பதுங்கி போய் இந்த மானை வேட்டையாடுது. ஹோமோ எரெக்டஸா இருந்த நம்ம மனுஷங்களும் இதையே ட்ரை பண்றாங்க. ஆனா புலி அளவுக்கு ரொம்ப பொறுமையா சத்தமே ஏற்படுத்தாம போய் பதுங்கி வேட்டையாடுற திறமை மனுஷங்க கிட்ட இல்ல. ஸோ அவங்க தோத்து போறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களால மானை வேட்டையாட முடியல, அந்த மானை வேட்டையாடுற புலி நினைச்சா உங்களை கூட வேட்டையாட முடியும். ஸோ சர்வைவல் சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு உயிரினமா மனுஷங்க மாறுறாங்க. இப்போ மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம புலியை காப்பி அடிக்காம நம்மளுக்குன்னு ஒரு ஓன் டெக்னிக் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓன் டெக்னிக்கை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ மானால ரொம்ப பொறுமையா ஜாக் பண்ண சொன்னீங்கன்னா நிக்காம அதால 15 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஆனா அதுவே புலியை நிக்காம ஓட சொன்னீங்கன்னா அதால 1 கிலோமீட்டருக்கு மேல ஓட முடியாது. அது கண்டிப்பா 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். ஆனா மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, பொறுமையா நிதானமா ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட என்டியூரன்ஸை ஓவர் தி ஜென்ரேஷன் அதிகப்படுத்திட்டே வந்து மனுஷங்களோட என்டியூரன்ஸை 40 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் மனுஷங்களால 40 கிலோமீட்டருக்கு நிக்காம ஓட முடியும் அப்படின்னு ஒரு பெரிய என்டியூரன்ஸை அச்சீவ் பண்றாங்க. இந்த என்டியூரன்ஸை அச்சீவ் பண்ணது மூலமா ஓவர் தி ஜென்ரேஷன் டிஎன்ஏல ஏற்பட்ட சேஞ்ச் காரணமா மனுஷங்களோட உடம்புல இருந்த எல்லா முடியுமே கொட்டி போகுது. ஓகே, ரொம்ப தூரம் ஓடுறதுக்கும் டிஎன்ஏ எதுக்காக முடியெல்லாம் கொட்டி போற மாதிரியான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க பார்ப்போம். இதோட ஆன்சர் தான் ஸ்வெட் கிளான்ஸ். எந்த இடத்துலலாம் முடி இருக்கோ அந்த இடத்துல ஸ்வெட் கிளான்ஸ் இருக்காது. இப்போ மனுஷங்களோட இந்த முடி கொட்டி போகுது இல்ல, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்வெட் கிளான்ஸ் புதுசா கிரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப தூரம் ஓடும் பொழுது உங்க உடம்புல ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஆனா இந்த ஹீட் உங்க உடம்பை விட்டு வெளியில போக விடாம இந்த உடம்புல இருக்கிற ஹேர் அதை உள்ளுக்குள்ளாரையே ட்ராப் பண்ணிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை தாண்டி நீங்க ஓடும்பொழுது இந்த ஹீட்டால வெளியே போக முடியாம உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நீங்க அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவீங்க. ஆனா இப்போ ஸ்வெட் கிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்க உடம்பு ஃபுல்லா வேர்வையை சுரக்குது. இப்போ இந்த வேர்வை என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் கூலண்டா ஆக்ட் பண்ணி உங்களோட பாடி டெம்பரேச்சரை ஸ்டெடியா வச்சுக்குது. கரெக்டா சொல்லணும்னா உங்க பாடியில வேர்வை ஏற்படுது, அதனால அந்த பர்டிகுலர் பார்ட் கூல் ஆகுது. இப்போ ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப வேகமா பம்ப் பண்ணி பிளட்டை கரெக்டா அந்த இடத்துக்கு அனுப்புது. அந்த இடத்தை தாண்டும் பொழுது பிளட்டும் கூல் ஆகுது, பாடி டெம்பரேச்சர் கம்மியாகுது. இதனாலதான் நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப அதிகமா வேர்க்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனுஷங்களோட ஹார்ட் பீட் 70லேருந்து 80 நார்மலா இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பூனைக்கு 200 ஹார்ட் பீட் இருக்கு, ஒரு நாய்க்கு 140 ஹார்ட் பீட் இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களுக்கு 90% ஆஃப் பாடி பிளேஸ்ல ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு. அதனால இந்த எல்லா இடத்துலயுமே வேர்க்குது. ஸோ நம்மளோட ஹார்ட்டுக்கு வேலை கம்மி. ஸோ அது நார்மலாக பம்ப் பண்ணி பிளட்டை எந்த இடத்துக்கு அனுப்புனாலுமே அந்தந்த இடத்துலலாம் இந்த வேர்வை இருக்கிறதுனால நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கூல் ஆகுது. ஆனால் நாய்க்கும் பூனைக்கும் அப்படி கிடையாது. அதுக்கு ஸ்வெட் கிளான்ஸே இருக்காது, உடம்பு முழுக்க முடிதான் இருக்கு. ஸோ அந்த நாய் பூனையோட கால் தடம் இருக்குல்ல, அந்த கால் தடத்துல மட்டும்தான் உடம்புல முடி இல்லாத பகுதியா இருக்கும். ஸோ அதுங்களோட ஹார்ட் என்ன பண்ணணும்னா, ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணி பிளட்டை கண்டினியூஸாக இந்த பாவலியாக அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த பர்டிகுலர் இடத்த ரீச் பண்ணும் பொழுது அந்த பிளட் டெம்பரேச்சர் கம்மியாகுது. இதனால தான் அதுங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகவும் நமக்கு ஹார்ட் பீட் கம்மியாகவும் இருக்கு.
இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரும். இந்த டிஎன்ஏ சேஞ்ச் காரணமா நம்ம உடம்புல இருந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஆனா நம்ம தலைமுடி, புருவம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த முடி இன்னமும் இருக்குல்ல, அது எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏ மாடிஃபை ஆகும் பொழுது ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணுச்சு. உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் முடி தேவைன்னு பார்த்து அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல இருந்து முடியை நீக்கிடுச்சு. இப்போ சில உதாரணத்தை பார்ப்போம். நம்ம தலையில இருக்கிற முடி எதனால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின் அந்த இடத்துல தான் இருக்கும். மனுஷங்க வேட்டையாடும் பொழுது 12 மணி 1 மணி மாதிரி பட்ட பகல்ல டைரக்ட் சன்லைட்டுக்கு கீழே ஓட வேண்டி இருந்துச்சு. அதனால நம்மளோட பிரெயினை அந்த சன்லைட் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தலையில இருக்கிற முடி மட்டும் இன்னமும் இருக்கிற மாதிரி டிஎன்ஏ மாடிஃபை பண்ணிக்கிச்சு. நம்மளோட புருவம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேர்க்கும் பொழுது இந்த வேர்வை கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு ஷீல்டா ஆக்ட் பண்ணும். ஸோ வர வேர்வை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டீவியேட் ஆகி கண்ணில் படாம போயிடும். இதுல ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அண்டர் ஆர்ம்ல இருந்த ஹேர்ஸ். அது எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க ஓடும்பொழுது கையை இப்படி தானே அசைப்போம். இப்படி பண்ணும்பொழுது இந்த இடத்துக்குமான ஃப்ரிக்ஷன்னால இங்க ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ என்னைக்குமே நம்மளோட உடம்ப ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்காதீங்க. இது ஓவர் த மில்லியன் ஆஃப் இயர்ஸா பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு டிவைஸ்.